மோஸ்ட்லி இன்னைக்கு எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய தொந்தரவு, பட் நம்ம அதை ஒரு ப்ராப்ளம்னே கன்சிடர் பண்ணாம ஈஸியா கடந்து போறோம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்டாமினல் பிளாட்டிங், வயிறு உப்புசம். ஸோ இதுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அளவுக்கு அதிகமான சாப்பாட்டை ஒரே டைம்ல சாப்பிட்றத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, ஈவினிங் மேல ஹெவி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. மூணாவது, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் சோடா இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி குடிக்கிற பழக்கத்தை கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப வேகமாக சாப்பிடாம மெதுவாக மென்று சாப்பிட ஆரம்பிங்க. அது கூடவே சேர்ந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே நம்ம படுக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 10 to 15 minutes ஒரு நார்மலான ஒரு வாக்கிங் இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கு. ஸோ அடுத்து நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம், ஆயில் பாத் வந்து வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக நீங்கள் எடுங்க. ஸோ இதோடவே சேர்ந்து இப்போ நான் சொல்கிற ஹோம் ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சீரக கஷாயம் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் 1 லிட்டர் தண்ணியில் பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதை ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. ரெண்டாவது, ஓமம் கஷாயமும் எடுத்துக்கலாம். ஓமத்தோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி 1 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். கரெக்டாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த தொந்தரவு இருந்ததுன்னா மறக்காமல் இந்த ஹோம் ரெமிடிஸையும் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பசி அதிகமாகும், அந்த வயிறு உப்புசம் குறைஞ்சு உங்களோட டைஜஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸை நீங்கள் ரெகுலராக பார்த்து நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.